நாசப்படுத்தி விட்டதே இந்த அரசு. தண்ணீருக்கு ரேட் வச்சுட்டான். குடிக்கிற தண்ணிக்கும் உங்க சொந்த தோட்டத்தில் கூட நீங்க கிணறு தோண்ட முடியாது. இந்த சர்க்கார் நீடிச்சா உங்க தோட்டத்திலே கிணறு தோண்ட முடியாது. உங்க வீட்டு முற்றத்திலே ஒரு குழாய் கிணறு போட முடியாது. அதை விற்க போறாங்க. பன்னாட்டு கம்பெனிகளுக்கு விற்க போறாங்க. குடிதண்ணீரை விற்க போறாங்க. இந்த காற்றை கூட வித்துருவாங்க. இந்த சுற்று இந்த காற்று மண்டலத்தை கூட. இவ்வளவு ஊழல்களையும் செய்து நாட்டை பாழாக்கி பொருளாதாரத்திலே நொறுங்கி கிடக்கிறோம் என்றால் ரூபாய் மதிப்பு நாளுக்கு நாள் தாழ்ந்து கொண்டே போகிறது. ரொம்ப மோசம். இதே நிலைமை தான் விருதுநகர் மாநாட்டில் சொன்னேன். சாக்கு மூட்டையில் தான் ரூபாய் நோட்டை ஜிம்பாப்வே மாதிரி கட்டிட்டு போகணும் சொல்லி வருகிறேன். இதே ஓபராப்படி துறையிலே தான் என் சகோதரர்களோடு நடந்து வந்து நான் பேசினேன். கேரளம் அணையை உடைக்க திட்டமிட்டு விட்டது. பென்னிக்கு கட்டிய அணையை உடைக்க திட்டமிட்டு பணமும் ஒதுக்கின்றான், வெடிமருந்தும் வாங்கி வைத்திருக்கிறான். அணை உடைந்தால் நம்முடைய வாழ்வு 5 மாவட்ட மக்கள் வாழ்வு அழிந்து போகும். 2,40,000 ஏக்கர் பாசனத்தை இழப்போம். பஞ்ச பிரதேசமாகும். நாம் வாழ்வது எங்கே? இந்த தென்பாண்டி மண்டலத்தில் செழித்து கிடக்கின்ற பகுதிகள் அனைத்தும் பாழாகி போகுமே. இங்கே தண்ணீரே கிடைக்காதே, குடிக்கவே தண்ணீர் இருக்காதே மதுரை மக்களே என்று தியாகராசர் கல்லூரிக்கு எதிரே இருந்து தெப்பக்குளத்துக்கு பக்கத்திலே இருந்து தோழர்களோடு நான் இங்கே இருந்து பயணமாக போனேன். நடந்தே போனேன். கூடலூர் வரை போனேன். 678 ஊர்களுக்கு நானும் கம்பம் அப்பாஸ் அவர்களும் சென்று கட்சிக்கு ஆதரவு சேர்க்காமல், கட்சிக்கு ஓட்டு கேட்காமல், மதிமுகவை ஆதரிக்க சொல்லாமல் அனைவரையும் அழைத்து நமக்கு ஆபத்து வருகிறது, தடுப்பதற்கு திரண்டு எழுவோம். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்து ஊறு போல கெடுவென்று வள்ளுவன் சொன்னதை போல இந்த ஆபத்தை தடுக்காவிட்டால் நாம் வாழ முடியாது, நம் சந்ததிகள் வாழ முடியாது என்று போராடினோமே. இன்றைக்கும் அந்த ஆபத்து இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை குப்பையிலே தூக்கி கிழித்து போட்டுவிட்டு சட்டம் கொண்டு வந்தானே கேரள அரசு, மத்திய அரசு கண்டித்ததா? இல்லை. அதற்கு மாறாக கேரள அரசு கொண்டு வந்த அதே சட்டத்தை மத்திய அரசு சட்டமாக்க போகிறது. டேம் சேஃப்டி பில். அந்த சட்டத்தை இந்த ஒரு காரணத்துக்காகவாவது காங்கிரஸை அடியோடு அழித்து தீர வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த சட்டம் வந்தால் கர்நாடகம் வஞ்சகம் செய்யும், ஆந்திரம் வஞ்சிக்கும், கேரளம் வஞ்சிக்கும், நம் தமிழகம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விபரீதத்துக்கு ஆளாகும். அந்த சட்டப்படி அந்தந்த மாகாணங்கள் அந்தந்த அணைகளை பற்றி முடிவெடுக்கலாம். அணையை உடைப்பதற்கும் அவன் முடிவெடுப்பான். கேரளா சட்டம் அப்படித்தானே சொல்கிறது. We have got the authority even to decommission this dam. No civil court can interfere. எந்த கோர்ட்டும் எங்களை கேட்க முடியாது. அப்படி என்றால் நாம் வாழ்வது எப்படி? இதுக்கு பிறகு இந்தியா எதுக்கு நான் கேட்கிறேன். அண்ணன் தப்பா நினைக்க கூடாது. எங்களுக்கு எதுக்கு இந்தியா? 1000 வருஷமா இந்தியா இருந்ததா? குப்தர் காலத்தில் நாங்கள் இல்லை, மௌரியர்கள் காலத்தில் இல்லை, கனிஷ்கர் காலத்தில் இல்லை, ஏன் அக்பர் பாதுஷா காலத்தில் இல்லை, அசோகன் காலத்தில் இல்லை. எவரும் எங்கள் தக்காளுக்கு தக்க எங்கள் மண்ணை திரும்பி பார்த்ததில்லை. எதற்கு எங்களுக்கு இந்தியா? நாங்கள் வஞ்சிக்கப்பட்டால், இந்தியா என்ற அமைப்புக்குள் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டால் எதற்கு? இது இங்கே அப்பா இவ்வளவு பெரிய கூட்டம், அதனால வைகோ பேசுறான்னு நினைக்க வேண்டாம். டிசம்பர் 5ஆம் தேதி இந்த பிரச்சனை வந்த 2011 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து நான் சொன்னேன், இந்த டேம் சேஃப்டி பில்லை நீங்க நிறைவேற்றினா, ஐ ஆம் பெயின் டு சே மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், தப்பா நினைக்க, ஐ ஆம் பெயின் டு சே, நான் வருத்தத்தோடு உங்ககிட்ட சொல்றேன், நீங்க இந்த சட்டத்தை பாஸ் பண்ணா அந்தந்த மாகாண அணையை என்ன வேணா செய்யலாம்னா அந்தந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள் அனைத்தையும் அந்தந்த மாகாணங்களே முடிவெடுத்துக் கொள்ளும். இதுதான் உக்ரைனில் நடந்தது, பைலோரசியாவில் நடந்தது, உஸ்பெகிஸ்தானில் நடந்தது, ககஸ்தானில் நடந்தது. அதே நிலைமை நடந்து சோவியத் ரஷ்யா 15 துண்டுகளானதை போல இந்தியாவில் அந்த நிலைமை ஏற்படும். டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் நேரடியாக சொன்னேன், பத்திரிகைகளிலும் செய்தி வந்திருக்கிறது. எனவே நமக்கு இன்று இந்த தலைக்கு மேலே இப்பொழுதும் கட்டி தொங்குகிறது. இந்த அரசை வரவிடலாமா? யாருன்னா வரல, இவங்க வரலாமா? நாம் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற பிரச்சனைகளை விட்டு விடுங்கள், நாம் நேரடியாக தெற்கு செம்மை மக்கள் நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பாவத்தை செய்ய துணிந்தவனுக்கு நீங்கள் பாடம் கற்பித்து தர வேண்டாமா? மதுரை மக்களை கேட்கிறேன். கடலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய என்னுடைய அருமை தோழர்களை நேற்று இரவு சந்தித்து விட்டு வந்தேன். எத்தனை மீனவர்கள், இதுவரை 600 மீனவர்கள், 578 மீனவர்கள் கொல்ல
கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தாய். தமிழறிவு மணியன் அவர்கள் அதை பற்றி நல்ல கேள்வி கேட்டார். 600 மீனவர்கள் கொல்லப்பட்டார்களே. கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிச்சா என்னை கொன்னுருவாங்கன்னு அவன் சொல்லிட்டு போகல மனைவி கிட்ட. கடலுக்கு போகும்போது நீ சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணுமா, இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிச்சா கொன்னுருவேன்னு அவன் மிரட்டிட்டு போயிருக்கான். இலங்கைக்காரன் கடற்படைக்காரன். இந்தியா தோத்தா தாமா நான் உயிரோட வர முடியும்னு சொல்லிட்டு போனானே தங்கச்சி மடத்தில். இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிச்சது 4 பேர் ஒவ்வொரு வெட்டி கொல்லப்பட்டு ஒவ்வொரு பிரேதமாக வந்து கடலில் ஒதுங்கியதே. எல்லாரும் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் தங்கச்சி மடத்துக்கு போனேன். நான் தேர்தலில் நிக்கல, நாங்க போட்டி போடல. நான் தங்கச்சி படத்துக்கு சென்று அழுது புலம்பிக் கொண்டிருந்த தாய்மார்களை சந்தித்த போது சொன்னார்கள், யாருமே இந்த ஊருக்குள் எட்டி பார்க்கவில்லை, எல்லா பக்கத்து ஊர் வரை ஓட்டு கேட்கிறார்கள், இங்கு வந்த ஒரே மனிதன் நீதான் என்று சொன்னார்கள். இந்த 4 மீனவர்களை மட்டுமா இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்களே. இந்த சர்க்கார் எதற்காக? அவர்கள் மீனவர்கள் எனக்கு மக்கள் இல்லையா? இதற்கு மத்தியிலே திடீரென்று ஒரு விளக்கம். அதாவது சாத்தனார் வந்து மணிமேகலை எழுதியிருக்கிறார், இளங்கோர் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறார், கலைஞரும் புதிய பூம்புகார் எழுதி பூம்புகார் அமைத்து படம் எடுத்தார். அந்த படம் அருமையான படம். SSRம் விஜயகுமாரி நடித்த படம். அந்த KP சுந்தராம்பாள் கவுந்தியடிகளாக வருவாங்க. இன்றைக்கு ஒரு பெரிய காவியம்தான். நான் அதெல்லாம் சொல்ல, சில மாற்றங்கள் செஞ்சிருக்கார் இஷ்டத்துக்கு. ஆனால் இதையெல்லாம் எழுதிய நீங்களா சோனியா காந்தியை போய் மணிமேகலைன்னு சொல்றது? இத்தனை லட்சம் தமிழர்களை பட்டினி போட்டே கொண்டானே படுபாவி பய. அதுக்கு காரணம் இவங்க தானே, இவங்க கொடுத்த ஆயுதம் தானே. புலிகளை போர்க்களத்திலே தோற்கடிக்க வேண்டும் என்று அணு ஆயுத வல்லரசுகளிடமும் ஆயுதம் வாங்க பணம் கொடுத்து இவங்களும் தளவாடங்கள் கொடுத்து ரடார் கொடுத்து இவர்களும் அளித்தவர்கள் தானே. இந்த 600 மீனவர்கள் சாவுக்கு காரணமான இலங்கை கடற்படையை இதுவரை நீ கண்டித்ததுண்டா? எதுக்கு கடற்படை? இது யாருடைய கடற்படை? சிங்களவனுக்கு கண்காணி வேலை பார்க்கிற கடற்படையா, இந்திய கடற்படையா? சிங்களவனின் கைகூலி படையா அல்லது இந்திய கடற்படையா? மிலிட்டரியை அட்டாக் பண்றான். இன்னொரு கேஸ் செடிஷன் கேஸ் போட்டு பாரியா. அதை பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படுறோம். எவ்வளவு நாளைக்கு இருந்துட போறோம்? இந்த மண்ணுக்காக, நான் பிறந்த புண்ணிய பூமியாக தமிழ்நாட்டுக்காக, தமிழர்கள் வாழ்வுக்காக, தமிழர்கள் உரிமைக்காக இயற்கை எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பேசுகிற சக்தியை, உழைக்கிற சக்தியை, என் நாசியில் சுவாசம் அடங்குகின்ற வரையிலே இந்த பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், போராடுவேன், அக்கிரமத்தை எதிர்ப்பேன், அநீதியை எதிர்ப்பேன், வருகிற விளைவுகளை சந்திப்பேன். என்ன கடற்படை வச்சு எதுக்கு நீ கொடுக்குற? நான் பழைய வைகோவா இருந்தா எதுக்குடா கொடுப்பேன்னு கேட்க. கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்களே, இதைத்தானே எடுத்து நாளை பேப்பர்ல போடுவாங்க. இந்த வார்த்தையை நான் கேட்க முடியாம இருக்கேன். போராடவா? எதற்கு தருகிறாய் போர்க்கப்பல்? யாரோடு இலங்கை சுத்தம் செய்ய போகிறது? அவனுக்கு எதற்கு போர்க்கப்பல் தேவை? யாரோடு அவன் சண்டை போட போகிறான்? நீ எதற்கு யுத்த கப்பல் தருகிறாய்? எங்கள் மீனவர்களை கொண்ட அந்த கடற்படைக்கு இன்னும் கப்பலை தந்து இன்னும் எங்க மக்களை கொல்றதுக்கா? நான் பிரியரஞ்சன் தாஸ் முன்சியிடம் சொன்னேன். அவர் நினைவிழந்து கிடக்கிறார், என்னுடைய நல்ல நண்பர். அவர்கிட்ட சொன்னேன், காஷ்மீரில் இருக்கிற பிரச்சனையை விட, வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பிரச்சனையை விட தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை உருவாக போகிறதுன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஒத்துக்கிட்டார். அவர் சிங்களவனுக்கு உதவாவிடில் ஈழத்து புலிகள் வெற்றி பெற்று விட்டால் நாளைக்கு இங்கே தனி ஈழம் கேட்பதை போல தனித்தமிழ்நாடு கேட்டு விடுவார்கள் என்ற வாதத்தை சிவசங்கர மேனன்களும் தீட்சித்துக்களும், அன்றைக்கு தீட்சித்துக்களும் MK நாராயணன்களும் இவர்கள் ஓதி ஓதி இதை எடுத்துக்கொண்டு, இதை மனதிலே வைத்துக்கொண்டு பஞ்சக திட்டம், அது இத்தாலி பிளட் இல்லை, சாதாரணமா அவங்களுக்கு எப்படி வன்மம் இருக்கும் நான் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் மன்மோகன் சிங் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி இருந்தால் நாளைக்கு இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து வந்து விடும் என்று அவரிடமும் சொன்னேன், பிரியரஞ்சன் தாஸ் முன்சியிடம் சொன்னேன். நீங்கள் தப்பு கணக்கு போடுகிறீர்கள். சிங்களவனை நீங்கள் ஆதரிக்காவிட்டால், புலிகள் வெற்றி பெற்று விட்டால், நாளைக்கு தனி ஈழம் அமைந்தால் இங்கே தனித்தமிழ்நாடு வந்துவிடும் என்று சொல்லி தமிழர்களை அழிக்க, புலிகளை அழிக்க நீங்கள் அவனுக்கு ஆயுதம் தருகிறீர்கள்.
புலிகள் வலுவாக இருக்கின்ற வரை தெற்கே உங்களுக்கு ஒரு அரண் என்பதை மறந்து விடாதீர்கள். பூகோள ரீதியாக ஒரு அரணாக அவர்கள் இதுவரை இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை அழிக்க நீங்க முற்பட்டீர்களானால் ஒரு கட்டத்தில் உங்களை காலால் எட்டி மிதிக்கவும் ராஜபக்சே துணிவான். லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலைக்கு இந்திய அரசு காரணம் என்றால் வருங்கால வாலிபர்கள் என்னை போல இப்படி பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். நான் எழுத்து மூலமாகவே தந்திருக்கிறேன் மன்மோகன் சிங்கிடம். எதிர்கால தலைமுறை உங்களை மன்னிக்காது. எந்த இலங்கை ஒருமைப்பாட்டை காப்பாற்றாவிட்டால் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொன்னீர்களோ, இலங்கை ஒருமைப்பாட்டை காப்பாற்ற ஈழ தமிழ் மக்களை காவு கொடுப்பதனால் இந்திய ஒருமைப்பாட்டை நீங்கள் பலியிட்டு விடுவீர்கள் என்று நான் சொன்னேன். இவ்வளவு படுகொலைகளையும் செய்து இவ்வளவு கொடுமைகளும் செய்ததற்கு பிறகும் தமிழ்நாட்டிலே வந்து அவர்கள் வாக்குகளை சேகரிக்க முனைகிறார்கள் என்றால், தமிழக மக்களே, நான் தோத்ததை பற்றி எல்லாம் கவலைப்படலைங்க. நான் இந்த தேர்தல் எங்க கடைசியில் ஓட்டு கேட்டேன். அங்கு நடக்கின்ற கொடுமைகளை, அங்கே இருந்து கடல் புலிகளிலே சூசை பேசியதை, அங்கு நடக்கின்ற கொடூரங்களை, இதைத்தானே நான் சிவகாசியிலே போய் பேசினேன். நான் அரசியலில் தோக்கிறது ஜெயிக்கிறத பற்றி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் ஒருவன் ஜெயிச்சா எல்லாம் நான் ஆயிர போறதில்லை. ஆனால் தமிழக மக்களே, இந்த படுகொலைகளுக்கு பிறகும் காங்கிரசும் திமுகவும் ஜெயித்தது என்பது துடைக்க முடியாத கரை அல்லவா? தமிழ் மக்களுக்கு அவமானம் அல்லவா? முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு, சேனல் 4 வெளிப்படுத்திய பிறகு, இசைப்பிரியா நாசமாக்கப்பட்டதற்கு பிறகு, 8 தமிழர்கள் அம்மனமாக இழுத்து கொல்லப்பட்ட காட்சியை அவர்கள் குறுந்தட்டுகளிலே பார்த்த பிறகு, மாணவர்கள் கொதித்து எழுந்த பிறகு, வாலிபர்கள் சீறியதற்கு பிறகு, இவ்வளவுக்கு பிறகு இந்த காங்கிரஸ் இனி எந்த சூழலிலும் அங்கே நீடிக்க கூடாது என்ற முடிவுக்கு வாருங்கள். ஒன்றும் நான் மறுப்பதாக நினைக்க வேண்டாம். எப்படியாவது எங்கேயாவது ஓட்டு போட்டு ஒரு கூட்டு சேர்ந்து பதவிக்கு போய் பார்லிமெண்ட்டுக்கு போயிடணும்னு இயங்குற இடத்துல வைகோ இல்லை. கட்சி முடிவெடுக்கும். தேர்தலில் நாங்கள் போட்டியிடுறோம், மதிமுக போட்டியிடுது. அது எப்படி இடம், எத்தனை இடம், எப்படி, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. நாலாபுரத்திலும் மகாரதர்கள் சூழ்ந்து கொண்டு 13ஆம் போர் சருக்கத்திலே அபிமன்யுவை விதைத்ததை போல, அன்று அழித்ததை போல மீண்டும் அதற்கு அனுமதி கொடுத்து விடாதீர்கள் என்று என்னுடைய அன்புக்குரிய தமிழறிவுமணி அவர்கள் கேட்டீர்களே. அபிமன்யுவை அழிக்க முடிந்தது, இப்ப நடக்காது. பத்மயுகத்தை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிற புதிய அபிமன்யுவாக மறுமலர்ச்சி திமுக வரும். நீங்களே சொல்லிட்டீங்களே, காண்டீபம் ஒலித்ததென்றால் கண்ணன் துணை இருந்தான் என்று. அதை போல கண்ணனை போல தமிழறிவு மணியனை போன்றவர்கள் பக்கத்தில் இருக்கிற பொழுது கண்ணன் நினைச்சிருந்தா அபிமன்யுவை காப்பாத்தி இருக்கலாம் அன்னைக்கு. அதுதான் மகாபாரதம். அபிமன்யு மடிவது கண்ணனுக்கு தெரியும். அர்ஜுனனை எங்கே போக விடாமல் தடுத்தவனே கண்ணன் தான். அர்ஜுனன் போயிருப்பான், அவனை போக விடாமல் தடுத்தவன் கண்ணன். வியூகத்தை மீண்டும் உள்ளே அடைக்கிற போது உள்ளே நுழைவதற்கு பீமன் முயன்றான். அவனுக்கு உடைக்க தெரியாது. அவன் வெளியே இருந்து உள்ளே போக முடியவில்லை. தன்னந்தனியனாக சிக்கிக் கொண்டான். மகாரதர்கள் அனைவரும் சேர்ந்தவனை தாக்கினார்கள். அவன் அபய குரல் விடுத்தான். தந்தை வந்தால் காப்பாற்று. அர்ஜுனன் போயிருந்தா காப்பாற்றிருப்பான். அவன் வியூகத்தை உடைக்க முடியும், உடைச்சு உள்ள போயிருப்பான், காப்பாற்றி இருப்பான். அவன் சத்தம் கொடுக்கும் போது இவன் தேவதத்த சத்தத்தை எழுப்பி சங்கு எடுத்து ஊதி இவன் காதுல விழாமலேயே செஞ்சு போட்டான். அந்த கண்ணன். இந்த கண்ணன் அப்படி அல்ல. ஆகையினாலே எனக்கு என்னங்க, மந்திரி பதவி தாரேன்னு கூட 2 தடவை சொன்னாங்க. நான் பெரிய துறவி அல்ல. நான் தான் வள்ளலாரா? நான் பெரிய துறவியா? இல்லை, நானும் சாதாரண மனிதன் தான். ஆனால் லட்சக்கணக்கான தோழர்கள் 20 ஆண்டுகளாக கல்லிலும் முள்ளிலும் நடந்து இருட்டடிப்புகளுக்கு மத்தியில், ஏளனங்களுக்கு மத்தியில் என்னோடு கரம் கோர்த்து வருகிறார்களே. என் தோழர்கள் வீட்டிலும் தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே நின்று ஆஹா MDMK இஸ் லீடிங், ஆஹா மதிமுக ஜெயிக்குதே அப்படின்னு ஒரு செய்தி வரணுங்கிற ஆசை எங்களுக்கு தான் இருக்கும். எனவே நான் எப்படியாவது ஒரு பதவிக்கு போய்விட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. சில விமர்சனங்களை பற்றி எல்லாம் நான் வருத்தப்படலைங்க. நான் ஆபிரகாம் லிங்கனுடைய அருங்காட்சியகத்தை ஸ்பிரிங்ஃபீல்டில் போய் ஒரு நாள் முழுக்க பார்த்தவன். நான் லிங்கனுடைய தூசு கூட பெறமாட்டேன். ஆனால் அவரை பற்றி புகழப்பட்ட இழிவான வாசகங்களைப் போல, கார்ட்டூன்களைப் போல உலகத்தில் எந்த தலைவரையும் போட்டிருக்க மாட்டாங்க.
அவ்வளவு கண்ணாடி பேழைக்குள்ள வச்சு அங்க ஒரு பெரிய ஹால்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அரசியல்வாதியும் படிக்கணும். அவ்வளவு அவமானங்கள். ஆனாலும் கூட அதை போல நான் அதை பற்றி விமர்சனங்களை பற்றி நினைக்கல. ஆனால் என்னால் தான் எல்லாம் கெட்டு போச்சு அப்படிங்கிற இல்லை. என் தோழர்களுக்காக சில வேளைகளில் என் நம்பகத்தன்மையை நான் இழந்தவன். அதுக்கு தான் அரங்கேற்றம் சினிமாவையே ஒரு உதாரணம் சொன்னேன். பாலச்சந்தர் கதாநாயகியை போல கட்சி நல்லா இருந்தா சரி, தியாகம் என்றால் என் நம்பகத்தன்மையும் இதிலே சிதைகிறது என்று அன்றைக்கு நான் என்னோடு இருந்த சகாக்களினுடைய விருப்பத்துக்கிடங்க நான் முடிவெடுத்தேன். நான் சர்வாதிகாரி அல்ல. பெரும்பாலான தோழர்கள் முடிவு இப்படி அந்த முடிவு எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட முடிவுக்கு பிறகு நான் உறுதியாக நின்றேன். பழி சுமத்தப்பட்டேன். பணம் வாங்கினேன் என்று சொன்னார்கள். கோடிக்கணக்கிலே பணம் வாங்கினேன் என்று சொன்னார்கள். ஆனால் எதிரிகளுக்கும் தெரியும் இந்த கரங்கள் கரைபடியாத கரங்கள் என்பதை எதிரிகளும் அறிவார்கள். இந்த உயிர் இருக்கிற வரை இதை நான் காப்பாற்றிக் கொள்வேன். நேர்மை தவற மாட்டேன். அதற்கு என்ன அத்தாட்சி? உலக கோடீஸ்வரன் வேதாந்தா குழுமத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால், ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்காரன், எத்தனையோ பேரை வளைத்தான். நான் பெயர்களை சொல்ல முடியவில்லை, சொல்ல விரும்பவில்லை. எங்கள் பக்கம் நெருங்க கூட முடியவில்லையே. நீங்கள் இப்படி 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, உண்டியல் ஏந்தி வருகிறார்கள் என் தோழர்கள் என்று சொல்வதை போல நாங்கள் வீட்டுக்கு என்னுடைய தோழர்கள் 250, 500, 1000 வாங்கி எங்கள் தோழர்கள் நிதியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிதியை வச்சு என்னப்பா செய்ய முடியும்? மலையளவு வச்சிருக்காங்களே. நான் மக்கள்கிட்ட போய் சொல்றோம், ஜனங்களை பார்க்கிறோம். ஜனங்கள் இந்த இளைஞர்கள் இருக்காங்க, கட்சிகளை சேராத வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவார்கள். என்கிட்ட பணம் கிடையாது. போஸ்டர் அடிக்க கூட இந்த ரூபாய் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? போஸ்டர் அடிக்கலாம், துட்டு ஒரு பிட் நோட்டீஸ் அடிக்கலாம், அவ்வளவுதான். பூத் செலவு கூட எங்களால் கொடுக்க முடியாது. வெளிப்படையாக சொல்லி போடுறேன். நிறைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்மகிட்ட காசு கிடையாது. ஆனால் ஒளியும் மலையை பேக்கும். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். டேவிட் கோலியாத்தை அடிச்சு காலி பண்ணான். நான் பைபிளில் படிச்சிருக்கேன். அதை போலத்தான் பத்ரு போர்க்களத்தில் பல மடங்கு சேனையை சகபாக்கள் சின்னாபின்னமாக்கினார்கள். எனவே அதை பற்றியெல்லாம் நாங்கள் ஒன்றும் கவலைப்படவில்லை. மக்களிடம் செல்லுகிறோம், அவர்களிடத்திலே போய் நாங்கள் வாக்குகள் கேட்கிறோம். எந்த பதவி, அதாவது ஒரு பதவிக்கு வந்துவிடும் நினைக்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு உறுதியாக அதிமுக தோழர்கள் தொலைவில் இருந்து கேட்கிறார்கள். இந்த திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் நடந்தது. வெட்டுக்குத்து நின்னாங்களே, உயிருக்கு ஆபத்து வந்தது. நான் முதல் நாள் காலையில் ஒவ்வொரு 5 மணிக்கு போய் அடிச்சு நொறுக்குனாங்க. கை காலை முறிச்சாங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் 2 பேருக்கு அடிபட்டதில் பல் உடைஞ்சி கை உடைஞ்சு போச்சு. ஒவ்வொரு இடமா போய் அடிச்சு நொறுக்குனாங்க. கேள்வி கேட்பார் கிடையாது. போலீஸ் கையெல்லாம் கட்டப்பட்டு விட்டது. நான் மதுரையில் தான் இருந்தேன். ஒவ்வொரு இடத்துக்கும் போனேன். அடிபட்ட ஒவ்வொரு அதிமுக தோழனையும் பார்த்தேன். மேலூர் சாமி இருக்காரு, ஜெயிலில் கிடந்தார், அவரையும் போய் பார்த்தேன். ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் போய் பார்த்தேன். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னேன். இவ்வளவு காலையில் நடந்திருக்கு. சாயங்காலம் 5 மணிக்கு நான் பிரச்சாரத்துக்கு புறப்படுறேன். என் தோழர்கள் இங்கே இருக்கக்கூடிய பூமிநாதனோ, சின்ன செல்லமோ, அழகு சுந்தரமோ, இளவரசர் தம்பி சகோதரர் தமிழ்ச்செல்வனோ, பாஸ்கர சேதுபதியோ, உயிர் போயிருச்சே மணச்செல்வன் நடராஜன் அங்கிருந்து ஓடி வந்தார். ஆர்டிஎம் எல்லாம் இந்த இருக்க ஆர்எம்எஸ் எல்லாரும் தான் வந்தாங்க. எந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்களோ அங்க போய் கொலைகார கூட்டத்தை நாங்கள் சந்திப்போன்னு பேசினேன். ஓப்பன் வேன்ல பேரை சொல்லி பேசினேன். என் தோழர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? ஓப்பன் வேன்ல நின்று பேசுறீங்க, ஒரு படாத இடத்துல ஒரு கல் பட்டா கூட எங்களுக்கு யார் இருக்கா, நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு என்கிட்ட கோவப்படலை. என்னை தாக்க வேண்டும் என்ற ஆயுதங்களோடு வந்தார்கள். நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க வெப்பன்ஸோட முன்னேறி வர்றாங்க. நம்ம பட்டாளம் அதுக்கு தயாரா இவங்களும் வச்சிருக்காங்க. நாங்க இதுவரைக்கும் இதை சொல்றதுனால நாங்க 20 வருஷமா தான் வன்முறையில் ஈடுபட்டிருக்கோமா? ஒரு கடையில கள்ள கொண்டு அடிச்சிருக்கோமா? ஒரு பஸ் அடிச்சிருக்கோமா? நாங்கள் வன்முறையில் ஈடுபட்டிருக்கோமா? ஈடுபட மாட்டோம். ஆனால் எந்த வன்முறை ஆயுதத்தாலும் எங்களை மிரட்ட முடியாது. நம்ம தோழர்களும் பதிலுக்கு அதே அருவாலை எடுத்தாங்க, பின்வாங்கிட்டான். அன்றைக்கு ராத்திரி வரைக்கும் நான் பேசினேனே. ஒவ்வொரு தெருவிலையும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாம் அண்ணே அண்ணே அண்ணேன்னு எனக்கு கட்டி தெளிவு மாலை போட்டாங்களே. அவங்க பாவம், அவங்களுக்கு என்ன செய்யும்? தேர்தல் பொறுப்பில் இருக்கிற மந்திரிகளாக இருந்தார். ஒருத்தர் மந்திரி பதவி போயிடுச்சு. அங்கே யாருக்கும் ஒன்றுமே தெரியாது.
ராத்திரி படுக்கும்போது விடிய காலம் செக்யூரிட்டி இருக்காரா இல்லையான்னு தெரியாது, மந்திரி இருப்பாரா இல்லையா அவங்களுக்கே தெரியாது. அவ்வளவு எம்எல்ஏவும் ஒரு நாள் மந்திரி ஆயிடலான்னு இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. சரி, அவங்க பாடு. தேர்தல் அலுவலகத்தையே நடத்த முடியாம அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுதுன்னு வரல. நான் என் தோழர்களோட போய் அந்த அலுவலகத்தை உட்கார்ந்து நாங்க அந்த தேர்தலை நடத்துறோம்னு சொன்னோம். அதெல்லாம் விடுங்க. நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்ட போது என்ன நோக்கம்? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 10 இடம் 12 இடம், எங்களுக்கு 6 இடம் என்பது நோக்கம். நான் கம்யூனிஸ்டுகளை குறை சொல்லல, 10 20 கொடுக்கட்டும். அவர்களுக்கு 10 இடம் 12 இடம் என்று சொல்லிவிட்டு அந்த பொது தேர்தலுக்கு பிறகு இடைத்தேர்தலில் கூட்டணி எல்லாம் ஒன்றும் கிடையாது, தேர்தல் உடன்பாடு முடிஞ்சு போச்சு, நாங்கள் தனியா போட்டி போடுறோம் என்று சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டு எல்லா இதுக்கும் எல்லா அவமானங்களும் கூட எங்களை என்னென்னமோ சொன்னாங்க தாங்கி கொண்டிருந்த நாங்கள் எங்களுக்கு 6 இடங்கள் சொன்னது எதற்காக? இந்த சொன்ன மாத்திரத்தில் நாங்கள் சுயமரியாதையோடு இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று அறிவிக்க வைப்பதற்காக. ஆத்திரப்பட்டுட்டான் வைகோ. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கிறான், 4 பேர் சொல்வாங்கன்னு 8 நாள் அமைதியா இருந்தேன் நான். அதை விட கொடுமை என்னன்னா 6 7 ஆச்சு 8 ஆச்சு. அதுக்கு மறுநாள் ஓபிஎஸும் செங்கோட்டையும் வராங்க, பேசவே இல்லை. என்னன்னு கேட்டேன், எப்படின்னே சொல்றது, சும்மா சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், வாழ்க்கையில் நான் தாங்காததா, நான் தாங்காத ஈட்டிகளா, சும்மா சொல்லுங்க. காளிமுத்து சொன்னார்னு தான் முதல் தடவையும் பேச வந்தேன், காளிமுத்து சொன்னார் தான் இப்பயும் நான் பேச சொல்லுங்க. ஒன்றும் இல்லைண்ணே, நேற்று சொன்ன தொகுதி கொடுக்க முடியாதான், அதை விட குறையாத்தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எங்காவது இப்படி ஒரு அணுகுமுறையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நாங்கள் முடிவெடுத்தோம், இதுக்காக எந்த கதவையும் தட்ட தயாராக இல்லை. நாங்கள் தனியாக போட்டி போடுவோம்னா என்ன செஞ்சுருப்பாங்க? ஏன் போட்டி போடலன்னு கேட்பீங்க நீங்கள். தனியாக ஏன் போட்டி போடலை நீங்கன்னு கேட்பீங்க. 2001 தனியாக போட்டி போட்டோமே, 96 தனியாக போட்டி போட்டோமே, ஏன் போட்டி போடலை? ஓட்டை பிரிக்கிறதுக்காகவே போட்டி போட்டாங்க. அதையும் யோசிச்சு தான் நாங்கள் போட்டி போடலை. ஆனால் என் தோழர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களே. தேர்தலில் நிற்காத நேரத்தில் இந்த நிமிடம் வரை இயங்கிக் கொண்டே இருக்கிற மறுமலர்ச்சி திமுக. அரசியல் வாழ்க்கையில் விரக்தியின் விளிம்பில் நிற்கிறான் வைகோ என்று தாமோதரன் என்ற பெயர் கொண்ட ஒரு நாமம் தரித்த மந்திரி பெயரால் அதிமுக அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டது. அந்த மந்திரிக்கு அந்த அறிக்கை வந்த பிறகுதான் தெரியும் தன் பேரில் இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்குன்னு. அரசியல் வாழ்வில் விரக்தியில் விளிம்பில் இருப்பதால் விவசாயிகள் விரக்தியில் விளிம்பில் இருப்பதாக வைகோ சொல்லுகிறார். காமாலை கண்ணுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் என்பதுதான் வைகோவுக்கு பொருத்தமாகப்படுகிறது. நான் ரியாக்ட் பண்ணவே இல்லையே. விருதுநகர் மாநாட்டில் தான் பதில் சொன்னேன். நான் ஒன்றும் பதிலே சொல்லலை. எனக்கு என்னங்க விரக்தி, எதுக்கு வரப்போகுது? நல்ல ஓட்டில் ஜெயிக்கலாங்கிற வாய்ப்பு இருந்தப்ப தம்பி சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை கேண்டிடேட்டோட போயிட்டு நான் எம்பியா போகிற வாய்ப்பு இருந்தப்பே நான் போகலையே. மந்திரியை விடுங்க, எம்பியாவே போகலையே. நான் எனக்கு எதுக்கு விரக்தி வருது? லட்சக்கணக்கான தோழர்கள், நான் என்ன பின்னணியுடையவன்? பெரிய பணபலம் கொண்டவனா? ஜொலிக்கும் நட்சத்திரமா? எனக்கு என்ன பின்னணி? ஆனால் என்னோடு இத்தனை லட்சம் தோழர்கள், எந்த ஊருக்கு போனாலும் 20 கட்சிக்கார அங்க 25 பேர் இருக்கிறானே, இதை விட வாழ்க்கையில் எனக்கு என்ன வேண்டும்? இந்த உலகின் எந்த மூலையிலே இருந்தாலும் ஈழத்து தமிழனுக்காக இவன் போராடுகிறான் என்று என் மீது ஒரு அன்பை செலுத்துகிறாரே. வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும் இனிமே புதுசா? எனக்கு எதுக்கு விரக்தி வரப்போகிறது? நான் ஒன்றும் ஆத்திரப்படவில்லை. எனவே ரோட்டில் பார்த்தாங்களே, அது வேற, ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. நான் மதித்தாங்க, நான் மதித்தேன். அது உடனே சொல்கிறான், முதலமைச்சரே கீழே வெயிலில் இறங்கி வந்து பார்த்துட்டாங்க. உடனே கூட்டணிக்கு தான் அச்சா போட்டு இவருக்கு தெரியாமல் வருவாங்க. ஒருத்தர் விளக்கம் இவர் சொல்லி வச்சு தான் வந்தார். அவர் பெரிய அறிவாளி. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. எங்கள் மேலே நாங்களே ஒரு சீட்டு, எங்கள் மேலே ஏயா இவ்வளோ கோபம்? எங்கே இவனும் எந்திரிச்சு வந்துடுவாங்கன்னு. ஏயா நாங்கள் உங்களுக்கு யாருக்கையா கெடுதல் செஞ்சோம்? சொல்லி வச்சு நான் ஏற்பாடு பண்ணிட்டு முதலமைச்சர் ரோட்டில் பார்த்தேனா? நான் சன்கிளாஸ் வெயிலுக்காக போட்டிருந்தேன். நான் நாகரீகம் உள்ளவன். தந்தை பெரியாரிடமும் ஷேக் அப்துல்லாவிடமும் அந்த நாகரீகத்தை படித்தவன். யார் வந்தாலும் எழுந்து நின்று வரவேற்க வேண்டும், யார் வந்தாலும் வாசல் வரை போய் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற மரியாதையை தந்தை பெரியாரிடத்திலும் ஷேக் அப்துல்லாவிடத்திலும் நேரடியாக பார்த்தவன் நான். அதுபோல சன்கிளாஸ் போட மாட்டேன். நான் அந்த வெயிலில் போட்டிருந்தேன். ஒருவர் பேசும்போது போட்டுக்கிட்டு பேசுறது அநாகரிகம்னு என்னுடைய இயல்பு. அதுக்காக சன்கிளாஸ் போட்டவங்க கோவிச்சிடாதீங்க.
ஏன் இயல்பு. இது போட்டுக்கிட்டு பார்த்தா ஒரு மாதிரி மரியாதை குறைச்சலா தெரியும்னு நான் கண்ணாடியை கழட்டி இப்படி வச்சுட்டேன். நான் தலப்பா கட்டி இருக்கிறேன். நான் கிராமத்துக்காரங்க. தலப்பா கட்டிக்கிட்டு கமலை இறைச்சவன், தலப்பா கட்டிட்டு நான் உழவு மாடுகளை கூட்டிட்டு போனவன். நான் தச்சையெல்லாம் தலப்பாவை எடுக்கலை. இப்படி பார்த்தாங்க முதலமைச்சர். வெயிலுக்கு கட்டியிருக்கேன்னு சொன்னேன். இவ்வளவு கவனிக்கிறான் நம்ம தொண்டம் பாருங்க. சிங்கப்பூர்ல இருந்து அடிக்கிறான். நம்ம சிங்கம் பாரியா தலப்பாவை கூட எடுக்கலைங்கிறான். உட்கார்ந்து இருக்கும்போது கூட நான் அப்படிதான் உட்கார்ந்துருக்கிறேன். நீங்க டிவியில பார்த்துருக்கலாம். சுயமரியாதை தாங்க தன்மானத்தோட வாழணும். அது கடைசி வரைக்கும் அதுல இருப்போம். எல்லாம் சொல்றாரு, பூடகமாவே வர்றாரு. லைன் 8 வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. எந்த லைனுக்கு வர ஒண்ணு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த காங்கிரஸ் டெல்லியிலே ஆட்சிபடத்துக்கு வர முடியாது, வரக்கூடாது. அங்கிலம் அங்கிலமாக சந்திப்போம். இம்முறை தமிழகத்திலே ஒரு இடத்திலே கூட காங்கிரஸை ஜெயிக்க விட மாட்டோம். ஊருக்கு ஊர் போய் பேசுவோம். தெரு தெருவாக மக்களை சந்திப்போம். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. காங்கிரஸ் வரக்கூடாதுங்கிறது மட்டுமில்ல தோழர்களே, யார் ஆட்சி அமைப்பாங்கிறது மதில் மேல் பூனை ஆகலாம். யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போகலாம். பிஜேபிக்கும் கிடைக்காம போகலாம், காங்கிரஸுக்கும் கிடைக்காம போகலான்னு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு தான் சொல்றேன். நீங்க உடனே முடிவுக்கு வந்துடாதீங்க. ஃபார் ஆர்குமெண்ட். அப்போ சில கட்சிகள் இருக்கு ரொம்ப திறமைசாலிகள். ஓடுற குதிரையில் எந்த குதிரை ஜெயிக்குமோ அதுல பெட் கட்டிடுவான். இந்த பிஜேபி ஆட்சி அமைதா அதுலயும் நம்ம காடை போட்டு வச்சிருவோம். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சா அந்த மந்திரி சபையிலையும் சேர்ந்துக்கிடுவோம். இந்த நபர்கள் யாரோ அவர்களுடைய நிழலை கூட நாங்க நெருங்க மாட்டோம். இதுல எல்லாம் அடங்கி இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு, 10 எம்பி வேணும், 20 எம்பி வேணும் அப்படின்னு இவர்களெல்லாம் காங்கிரஸையும் மீண்டும் கொலுமண்டபத்தில் உட்கார வைப்பதற்கு இவர்கள் உடன்படுவார்கள் என்று நான் ஒரு அரசியல் தட்பவெட்பத்தை உணர்ந்திருக்கிற காரணத்தினால் அவர்களோடு நாங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் நெருங்க மாட்டோம். காங்கிரஸை ஆட்சியில் அமர வைப்பதற்கு யார் ஒருவேளை உதவுவார்கள் என்று நாங்கள் கணக்கு வைத்திருக்கிறோமோ அவர்களோடு நெருங்க மாட்டோம். காங்கிரஸோடு என்றைக்கும் கரம் கோர்க்காத கட்சிகள் என்று இந்தியாவிலே இருக்கிற கட்சிகளில் நான் நேசிக்கின்ற அகாலிதளம் இருக்கிறது. அவங்க இந்துக்களும் சீக்கியர்களும் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலேயே அதிக வருடங்கள் ஜெயிலில் இருந்தவர் பிரகாஷ் சிங் பாதல். ஒரு மாநில உரிமைக்கு போராடியவர். உருவிய வாளுடன் தாரா சிங் பஞ்சாபி சுபா கேட்டானே அந்த மண்ணிலே அகாலிதளத்தை உருவாக்கியவர். ஆகவே காங்கிரஸ் வரக்கூடாது. அதற்கு என்ன விதத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நாங்கள் எடுப்போம். என்னுடைய அன்பு சகோதரர்களே, சிறுபான்மை சமுதாயத்துக்கு எங்களை விட போராடினவங்க நாட்டில் இருக்காங்க. நான் நிறைய ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கே நான் சொல்ல விரும்பல. காமன் சிவில் கோடுன்னு ஒரு பில்லை கொண்டு வந்தாங்களே, பொது சிவில் சட்டம்னு. அதை இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜில் எதுக்கணுங்கும் போது பிரமோத் மகாஜன் பார்லிமெண்டரி மினிஸ்டர் அவர் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? மிஸ்டர் வைகோ, மம்தா பானர்ஜியும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவானவங்க தான், திரிணாமுல் காங்கிரஸ். ஆனால் இந்த ஓட்டெடுப்பில் அவங்க அப்ஸ்டெயின் வெளியே போயிடுறாங்க. கெட்ட பேரும் வராது இல்லை, எதிர்த்தும் ஓட்டு போட வேண்டாம் இல்லை, அவங்க வெளியே போயிடுறாங்க. நீங்களும் அது போல வெளியே போயிருங்களேன். நீங்களும் வெளியே போயிட்டா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து கேட்டார். மிஸ்டர் மகாஜன், ஐ ஆம் டெரிபிளி சாரி. நான் சபைக்குள்ள இருப்பேன், இது எதிர்த்து பேசி எதிர்த்து ஓட்டு போடுவேன். மம்தா பானர்ஜி நான் குறை சொல்லலை, அவங்க இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தான். இவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம்னு சொன்ன உடனே அவங்க வெளியேறிட்டாங்க. திமுகவும் இன்னொரு தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சியும் அவங்களும் மந்திரி சபையில் இருந்ததுனால காமன் சிவில் கோட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜில் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். காமன் சிவில் கோடு அகற்ற வேண்டும், நீக்கணும்னு கொண்டு வந்த தனியார் மசோதா, அதாவது காமன் சிவில் கோடு வேணும், முஸ்லிம்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கக்கூடாது, காமன் சிவில் கோடு தான் கொண்டு வரணும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த ஒரு தனிநபர் மசோதா மீது இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜில்
பனத்வாலா சாஹிப் எதிர்ப்பு தெரிவித்த அந்த கட்டத்தில் அது ஓட்டெடுப்புக்கு விடுகிற போது காமன் சிவில் கோடு வேணும்னு ஓட்டு போட்ட கட்சி தான் திமுக. இன்னொரு கட்சி நான் பேரை சொல்ல விரும்பல, அவங்களும் மந்திரி சபையில் இருந்தாங்க. நான் எதிர்த்து பேசினேன். நான் ஐ ஸ்ட்ராங்லி அப்போஸ் திஸ் பிரைவேட் மெம்பர்